மே மாதம் வந்து பிரபாகரனும் பொட்டம்மானும் வர இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி, ஒரு தகவல் வந்திருக்கிறது. அவ்வாறு வருகின்ற பொழுது உண்மைகள் வெளிவரும் என்பது போன்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். உயிரோடு தான் இருக்கிறார். இது 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 முழுக்க வந்து பணம் பறிப்பதற்காகத்தான் இது நடக்குதுங்கிறீங்களா? இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி செயல்பட்டு வருது. என்னன்னு சொன்னா இப்ப ஈழத்தமிழர்களும் வந்து பிரபாகரன் வந்தால் சீமானுடைய நிலைமை என்னவா இருக்கும்? மிக மோசமாக இருக்கும். அவரு மகனா இல்ல, நான் தான் அவருடைய பிரபாகரனுடைய மூத்த மகன் அப்படிங்கிறார் சீமான். ஈழத்தில் ஈழப்போரினால் பாதிக்கப்பட்டு கைம்பெண்களாக இருக்கக்கூடியவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சில பெண்களை ஏமாற்றினார் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க அதுல வச்சிருந்தீங்க. இவர் அப்படி பெண்களை ஏமாற்றி இருக்கிறாரா? ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு, அவங்களே சாட்சி தானே. அதை இத்தனை தடவை அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப சில பெண்களை அவர் வந்து திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி இருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வாக்குறுதி கொடுத்து பிரபாகரனும் பொட்டம்மானும் உயிரோடு வர இருக்கிறார்கள், வருகின்ற மே மாதம் அவர்கள் வருவார்கள் என்று வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பதிவை செய்திருக்கிறார். அவரும் ஈழ ஆதரவாளர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஒருவேளை அப்படி பிரபாகரன் பொட்டம்மான் உயிரோடு வந்தால், நேரடியாக வந்தால் சீமானின் நிலை என்னவாகும் அப்படிங்கிற வாதங்கள் இங்கே எழத் தொடங்கி இருக்கின்றன. இது ஒன்று. இன்னொன்று, சீமான் சொன்ன கதைகள் அனைத்தும் பொய் என்று ஊடகத்திற்கு பேட்டியளித்த பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் மகன் திரு கார்த்திக் மனோகரன் அவர்களை வசை சொற்களால், ஆபாச சொற்களால் திட்டி தீர்த்தார் திரு சீமான் அவர்கள். நம்ம பார்த்தோம். அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியினர் அவரை குறிவைத்து சமூக வலைதளங்களில் கடும் தாக்குதல்களை நடத்தினார்கள். அவருக்கு ஈழத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகனாக இருக்கலாம், ஆனால் அவர் சிறு வயதிலேயே வந்து வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். இதை தாண்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரபாகரன் வந்து இவங்க குடும்பத்தையே ஒதுக்கி வைத்து விட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த கதைகளில் எவை எவை உண்மையான கதைகள், எவை எவை போலியானவை, பொய்யானவை என்பதை பற்றி பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் மகன் திரு கார்த்திக் மனோகரன் அவர்களோடு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணலை தமிழ் கேள்வி முன்னெடுக்க இருக்கிறது. அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். திரு கார்த்திக் வணக்கம். நீங்க நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த அந்த பிரத்யேக நேர்காணலையும் பார்த்து, அதன் பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. நீங்க உங்க பேட்டியில் குறிப்பிட்ட திரு சந்தோஷ் அவர்கள் பேட்டி கொடுத்து விட்டார். அவரும் மனம் திறந்து எல்லா ஆதாரங்களையும் சொல்லிவிட்டார். சந்தோஷ் பேட்டியின் பொழுது சொன்ன திரு அவர் என்ன அமர, அவரும் வந்து இன்றைக்கு வந்து சன் தொலைக்காட்சிக்கு வந்து அவருடைய கருத்துக்களையும் சொல்லிவிட்டார். சோ தொடர்ந்து சீமானுடைய பொய் முகத்திரைகள் தொடர்ந்து கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க தரப்புல பிரபாகரன் குடும்பம் வந்து உங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது, நீங்க சின்ன வயதிலேயே அங்க போயிட்டீங்க, உங்களுக்கு ஈழத்தை பற்றி என்ன தெரியும் என்று சொன்னதை மட்டும் தாண்டி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி உங்களை திட்டாரு. அதை பற்றி அவங்களுடைய பார்வையை சொல்லுங்க. அதன் பிறகு பிரபாகரன் மே மாதம் வர இருக்கிறார் என்று வந்திருக்கக்கூடிய செய்திகளை பற்றி நம்ம கடைசியா பேசுவோம். இப்போ உங்களை பற்றி அவர்கள் வைத்துக்கூடிய விமர்சனத்துக்கு உங்கள் பதில். 2009ஆம் ஆண்டு வந்து இறுதி வரை நாங்க அவங்களோட தொடர்புல இருந்த நாங்க அப்படின்றது வந்து குடும்பமா இருக்கிற எங்களுக்கு தெரியும். மற்றபடி சித்தியுடைய குடும்பத்திற்கும் தெரியும். அது அப்படி இருக்கிற பொழுது எங்களை ஒதுக்கி வச்சதா சொல்றது வந்து அது நம்ப முடியாத ஒரு விஷயம். அது எங்க இருந்து அவங்க இந்த மாதிரியான தரவுகள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் நீங்க அந்த பேட்டி பாத்தீங்களா? சீமான் அவரிடம் உங்களை பற்றி கேள்வி கேட்ட பொழுது அவர் வந்து ஆபாசமாக உங்களை வந்து, அதாவது இதற்கு முன்னால என்ன பற்றி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது, அதாவது போலியான நடிகையை பற்றி நான் ஒரு நேர்காணல் வழங்கினதுக்கு அப்புறம் அந்த பேட்டியில கூட அவர் சொல்லியிருந்தாரு, ஏன் அண்ணன் பையன் கார்த்திக் சொல்லிட்டான் தானே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு. இதுவரை என்னுடைய பேசினதும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தினோட அவர் உரையாடினதும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனா அவர் உரிமையோட பேசிட்டு போனாரு. நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னா, அவர் இப்படியான ஒரு வார்த்தையை வந்து யாருக்குமே பயன்படுத்தினது இல்லை, அப்படி அதாவது பொது வழியில பயன்படுத்தினது இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி கடுமையான வார்த்தை எனக்கு மட்டும் சொல்றதுக்கான காரணம் அந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சி எதுக்கு அப்படின்றது எனக்கு புரியல. நான் பொய் சொல்லியிருந்தேன்னு சொன்னா இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லியிருக்கலாமே ஒழிய இது இவ்வளவு மோசமாக பேச வேண்டிய அளவுக்கு அவருக்கும் எனக்கும் என்ன பகை அப்படின்றது எனக்கு புரியல. ஓகே, இதுல இல்ல அவருடைய முகத்திரையை நீங்கள் கிழித்து விட்டீர்கள் என்ற கோமா. ஏன்னா நீங்க வந்து இங்கே பலரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அவர் அங்கே போனது போய், அதாவது போனது போய் மீன்ஸ் அங்க போனது உண்மை, தட் மீன்ஸ் அங்கே அவர் போகின்ற பொழுது நடந்ததாக சொன்ன செய்திகள், அவர் அங்கே வந்து போன பொழுது நடந்ததாக சொன்ன செய்திகள் அனைத்தும் பொய் அப்படின்னு பலரும் வந்து தொடர்ச்சியாக சொல்லி வந்தாலும் கூட, பிரபாகரனுடைய குடும்பத்தை சேர்ந்த நீங்களே அந்த செய்தியை முதன்முறையாக எக்ஸ்க்ளூசிவாக வெளியில் சொல்லுகின்ற பொழுது அது அவருக்கு ஒரு பெருத்த
பின்னடைவை தந்து விட்டதாக எண்ணி உங்களை வசைபாடுகிறாரா? இருக்கலாம். அதாவது என்னன்னு சொன்னா, அவர் மேல வச்ச குற்றச்சாட்டு வந்து அது முக்கியமா அந்த நேரத்துல சொன்ன அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லி எனக்காக பேசிட்டு போன மாதிரி இருந்தது. ஆனா அது வந்து எப்படின்னு சொன்னா, 22ஆம் தேதி என்னுடைய காணொளி வரலன்னா, இவர் 27ஆம் தேதி வந்து இவர் சொல்லியிருப்பாரு. அதாவது இவர் சொன்ன மாதிரி இவர் சித்தியையோ யாரையுமே அவர் சந்திக்கல. அதாவது சித்தப்பாவை ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்கலாம். அது கூட நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா, அவர் போன விஷயம் நிறைய போராளிகளை சந்திச்சிருக்கலாம். அவர் கன இடங்களுக்கு பயணப்பட்டிருக்கலாம். ஆனா சித்தப்பாவோட இவர் செலவழித்த நேரம்ன்றது மிக மிக ஒரு குறைவான நேரம். அந்த நேரத்துல வந்து சித்தியையோ குடும்பத்தாரையோ பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. இவர் கூட சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில, வீடியோல வர சொன்ன அந்த பொண்ணை வந்தா அது என்ன அண்ணன் பொண்ணு தானான்னு நான் பாத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் வீடியோல பாத்திருந்தா கூட இவருக்கு என்னுடைய தங்கைய வந்து அடையாளம் தெரிஞ்சிருக்காது நினைச்சுன்னா இவர் பார்த்ததே இல்லை அவங்களை எல்லாம். அப்ப எப்படி, அதாவது இவர் வந்து அருணா ஆண்டி என்ன சொல்றாங்களோ இதுதான் என்னுடைய தங்கை மகள் அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் அதற்கு ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பார். காரணம் அவங்க சொன்ன கதைகளை வச்சுதான் இவர், அதாவது குமார் சித்தப்பா அருணா ஆண்டியோட கணவருக்கு என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் இவர் தனக்கு நடந்ததா சொல்லியிருந்தாரு. பேட்டிகளை பார்த்து தெரிஞ்சு கொண்டு நான் அதாலதான் நான் சொன்னேன் இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சதான். ஓகே. பட் ஈழத்தமிழர்களுடைய சில ஆதரவாளர்கள், இன்னும் சொல்ல போனா முன்னாள் போராளிகள் கூட அவருக்கு ஆதரவாக பேசியதாக சில வீடியோக்கள் வருகிறது. இல்ல அவரு ரொம்ப நேரம் அவரை சந்திச்சாரு, 2-3 முறை அவரை சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டு தமிழர்களிடம் இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. நீங்க திரு சந்தோஷ் உள்ளிட்டவருடைய கருத்து ஒரு விதமாக இருக்கிறது, வேறு சில புலிகள் போராளிகளுடைய கருத்து ஒரு விதமாக இருக்கிறது, வேறு சில போராளிகள் அவருக்கு ஆதரவான கருத்தையும் சொல்றாங்க. என்னவா நடக்குது எக்ஸாக்டா? அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இங்க ஏற்கனவே 2 அணிகளாக பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒரு அணி சித்தப்பா இல்லைன்றதை ஒத்துக்கொள்றாங்க. அங்க தாங்கள் இறுதி கட்டத்துல இருந்தோம், எங்களுடைய தலைவர் இல்ல, தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆதரவா இருந்த ஒரு ஆட்களும் இருக்காங்க. உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தப்பி வந்திருக்காங்க, அவங்க இங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர்ல மோசடி செய்யற ஒரு கும்பலும் இருக்காங்க. அப்ப அந்த மோசடி செய்யற கும்பல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தானே எப்படி இருந்தாலும். ஓகே. சோ இப்ப நீங்க சொல்லிக்கின்ற பொழுது, இப்ப இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அடுத்தது உடனே இன்னொரு பிரச்சனை வருது. இப்போ திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு செய்திருக்கிறார். அவரும் ஈழ ஆதரவாளர், தொடர்ந்து பல இதுல இயங்கி வந்தவர், தெரியும் உங்களுக்கு, ஒரு வழக்கறிஞர் கூட. அவர் என்ன சொல்றாரு, மே மாதம் வந்து பிரபாகரனும் பொட்டம்மானும் வர இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி, ஒரு தகவல் வந்திருக்கிறது. அவ்வாறு வருகின்ற பொழுது உண்மைகள் வெளிவரும் என்பது போன்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். பிரபாகரன், ஒருவேளை பிரபாகரனும் பொட்டம்மானும் மே மாதம் மக்கள் மத்தியில் தோன்றி உண்மைகளை சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? என்ன நடந்தது இறுதிக்கட்ட போரில், நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது அவர்கள் இவர் சொல்ற மாதிரி கோழையா ஓடி ஒழிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து உண்மையான ஈழத்தமிழர்கள், அவரை நேசிக்கிற யாருமே நம்ப போறது இல்லை. சரி, ஒரு விதத்துல நான் கேட்கிறேன், அதாவது இப்ப இருக்கிறாருன்னு தானே இவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி உண்மையிலேயே இருந்தாங்கன்னு சொன்னா இப்ப வந்து தாங்கள் வந்து போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சொல்லி திரு சீமான் அவர்கள்ட்ட தான் சொல்லி இருக்கிறோம் அப்படின்றதையே அவங்க சொல்லாம மௌனம் காத்து மே மாதம் வரை பொறுத்திருக்கிறாங்க. சோ எஸ், சீமான் தான் அந்த போராட்டம் கையளிக்கப்பட்டிருப்பதாக சீமான் சொல்லின பொழுது உயிரோடு இருந்தால் இதுக்குள்ளே அவர் சொல்லியிருப்பாரு, யாரோ ஒருத்தர் மூலமாக. கார்த்திகையும் தள்ளி வச்சுட்டோம் அல்லது என்னுடைய அண்ணன் குடும்பத்தை தள்ளி வச்சுட்டோம் அப்படின்றது இப்ப அவர் வந்து சொல்லிடலாமே. அதாவது காலதாமதம் எதற்கு? இப்ப ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து சந்திப்பு நடத்திட்டு வர்றாங்க. 12ஆம் தேதி சந்திப்பு நடத்தினாங்க, 19ஆம் தேதி ஒவ்வொரு வாரமும் சந்திப்பு நடத்தி அந்த போலியான அந்த பெண் வந்து ஆடியோல வந்து இவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பா இன்னைக்கு உங்க கூட பேசதான் இருந்தாரு, ஒரு 2 நிமிஷமாவது பேசணும்னு நினைச்சாரு, ஆனா அவருக்கு உடல்நல வந்து அவருக்கு ஒத்துழைக்கிறது இல்லை, அதனால அவரால் பேச முடியாம இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவங்களை எல்லாம் மூல செலவு செய்துட்டு வர்றாங்க. அப்படி வர்ற பொழுது உயிரோட இருக்கிறவங்க இவர் சொல்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க நேர்ல வந்து செய்துட்டாங்க, ஒரு வீடியோலயோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் கால் ஏதோ ஒண்ணு சம்திங். எப்படின்னாலும் அவங்க இப்ப மத்தாக்களை சந்திக்கிற மாதிரி இதுல வந்து கார்த்திக் தப்பு, சீமான் தான் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நீங்க சொல்ற அந்த போலியான பெண்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்பாக பிரபாகருடைய மகள் துவாரகா என்ற பெயரில் ஒருவர் தோன்றினார். முகத்தை காட்டுறது இல்ல, அவங்க குரல் மட்டும்தான் வருது, குரல் மட்டும் வருது. போன முறை முகத்தையே காட்டி ஒரு செய்தி வந்துச்சு, இந்த முறை குரல் பதிவுகள் மூலமாக உரையாடி கொண்டிருக்கிறாங்க. இது முழுக்க வந்து பணம் பறிப்பதற்காகத்தான் இது நடக்குதுங்கிறீங்களா? இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி செயல்பட்டு வருது. என்னன்னு சொன்னா இப்ப ஈழத்தமிழர்களும் வந்து திறன் நிதி வழங்கிட்டு வர்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இவர் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டா தமிழீழத்தை பெற்று தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு வர்றாரு எல்லாருக்கும்.
அதாவது அந்த ஒரு இதை நம்பி இவர் பின்னால போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க திரு பிரபாகரன் உயிரோடு இல்லை அப்படிங்கறத எந்த இடத்துல இருந்து நம்புறீங்க? அவர் கோலை இல்ல, நிச்சயமா களத்திலிருந்து போராடக்கூடியவர். அவர் அப்படி தன்னுடைய சகாக்களை மட்டும் சாக கொடுத்து விட்டு தான் தப்பிச் செல்பவர் அல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்றீங்களா? அல்லது ஏதேனும் உங்களுக்கு அத்தன்டிக்கா தரவுகள், எவிடன்ஸ், எஸ் அவருடைய குடும்பத்தில் உயிரோடு இல்லை அப்படின்னு 2009 எங்களுக்கு ஒரு அதாவது சித்தப்பா இல்ல அப்படின்னு தெரிய வந்ததுல இருந்தே இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவர் எங்கேயாவது கொண்டு போயிருப்பாங்க, தப்ப வச்சிருப்பாங்க அப்படின்னு சில கதைகள் வந்துட்டு இருந்தது அந்த நேரத்துல. எப்ப 2010 எங்களுடைய அப்பப்பாவுடைய இறப்பு செய்தி வந்ததோ அந்த நேரத்துல எங்களுடைய அப்பம்மா மீண்டும் திரும்பி வந்துட்டாங்க தானே. வந்தபோது அவங்க எங்களுக்கு கூட பேசுற போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஓகே, சோ இப்ப பிரபாகரனுடைய தாயார், உங்களுடைய பாட்டி உங்களோட தான் இருக்கிறார்? இல்ல, அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க நாட்டுல அதுக்கப்புறம் நாட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மான்னு சொல்றது அப்பம்மா. அப்பம்மாங்கிறது உங்களுடைய அப்பாவுடைய அம்மா? அப்பாவுடைய அம்மா. ஓகே, அவங்க அங்க ஈழத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. ஓகே, அவங்க அங்க நடந்து இல்ல, அதாவது என்னன்னு சொன்னா சித்தப்பாக்கள் அவங்க இருந்தாங்க. அப்பப்பா அப்பம்மா சித்தப்பா சித்தி கூட தான் இருந்தாங்க அங்கேயே. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொன்னா இறுதிக்கால போர் சூழல்ல இங்க அப்பா கூட சித்தப்பா உரையாடினாரு. அங்க சூழ்நிலை மோசம் அடைஞ்சிட்டு இருக்கு, நான் என்ன செய்யறது, அப்பா அம்மா அனுப்பி வைக்க முடியாது, எங்கேயுமே அனுப்ப முடியாது, இந்தியாக்கள் தான் திருப்பி அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்கிற போது அங்க இருக்கிற மக்களுக்கு என்னவோ அதுதான். என்ன சொன்னா அவங்களுக்கு எந்த விதமான சிறப்பு, உங்களுக்கே தெரியும் அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக எந்த விதமான ஒரு சிறப்பு சலுகையுமே எடுத்துக்கொண்டதில்லை. அப்ப மக்களுக்கு மக்களா என்ன நடக்குதோ அதைத்தான். அப்ப அவர் கேட்டாரு, அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க என் மேல கோவப்படுவீங்களான்னு கேட்டாரு. அப்ப அப்பா சொன்னாரு, கடைசி வரைக்கும் இல்ல, காரணம் என்னன்னு சொன்னா போர்ல அங்க என்ன நடக்குதோ அதுதான் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. இறுதியா 9ஆம் தேதி மே மாதம் எங்களுடைய அப்பப்பா எங்களோட தொலைபேசியில பேசினாரு. பேசுற போது அவர் சொன்னாரு, இனிமேல் நான் பேசுறனோ தெரியாது, இதுதான் கடைசியோ தெரியாதுன்ற மாதிரி பேசிட்டு தான் ரொம்ப கவலைப்பட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. 2010 எங்களுடைய அப்பப்பாவுடைய மரண செய்தி வர்ற பொழுதுதான் அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்து அவர் மட்டும் இறந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பம்மா வல்வெட்டித்துறையிலேயே கொண்டு எங்களுடைய உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. அப்புறம் அவங்க அங்க மருத்துவ உதவி தேவைன்றதால ஆஸ்பத்திரியில இருந்து அவங்களுடைய மருத்துவம் பார்க்கப்பட்டு கொண்டு வந்தது. சோ அப்படின்னா நீங்க சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டாங்க. எங்களுடைய அப்பம்மா அதாவது திரும்பி அதாவது எங்களுடைய ஊருக்கு வந்த பொழுது, அங்க வல்வெட்டித்துறைக்கு வந்த பொழுது அவங்களோட நாங்க அடிக்கடி தொலைபேசியில உரையாடிக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த நேரத்துல அவங்க சொல்லிட்டாங்க உடனே, துரை குடும்பத்துல இருக்கிற ஒரு தரம் இல்ல அப்படின்னு எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் துரைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க, வீட்டுல செல்லமா கூப்பிடுற பேர். ஓகே, அப்ப அது அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க சில அறிவிப்புகள் எல்லாம் வந்துருச்சு, அதாவது இல்லைன்னு சொல்லி வந்தது. ஆனா மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னு சொன்னா, இவங்க அப்பப்பா ஒரு தரம் எங்கேயாவது தெரியாம தானே இருந்தது, ஒருவேளை இவங்களும் எங்கேயாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ, யாராவது ஒரு ஆள் மிஞ்சி இருக்க கூடுமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஊர்ஜிதமாகிருச்சு. ஓகே, ஒருவேளை இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन கூட எடுத்துக்கங்க, ஒருவேளை பிரபாகரன் உயிரோடு இருந்து வந்தால், இது மே மாசமோ ஜூனோ அடுத்த வருஷமோ வந்தால் சீமானுடைய நிலைமை என்னவா இருக்கும்? மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, அதாவது அவர் சந்திக்காம அவர் கொடுக்காத ஒரு விஷயத்த இவர் செய்துட்டு போறாரு, அவருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு போறாரு. அப்படின்ற போது அதாவது குடும்பத்துல எந்த விதமா இப்ப நாங்க சொல்ற விஷயங்களை வச்சு அவர் தான் அந்த இடத்துல தன்னை நிறுத்தி கொள்றாரு. அது நிறைய பேர் என்னோட தொலைபேசியில் அதுக்கப்புறம் இந்த நேர்காணல் வந்ததுக்கு அப்புறம் கூட சொன்னாங்க, தாங்கள் இவரை சந்திச்ச பொழுது தங்களுக்கு நடந்த விஷயங்களை இவருக்கு சொன்னதாம், அந்த இடத்துல தங்களுக்கு பதிலா தன்னை வச்சு இவர் பேட்டிகள் கொடுத்து கொண்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப இவர் என்னுடைய அம்மாவையோ எனக்கு தெரியல அது என்ன வார்த்தை அப்படின்றது அது உண்மையான வார்த்தை தெரிஞ்சா தம்பி போட்டுட்டாங்க. அந்த வார்த்தை அதாவது என்ன சொல்றது, ஒரு தேசிய தலைவருடைய அண்ணி அப்படின்னு கூட பார்க்காம இவர் இப்படி ஒரு வார்த்தையை பொது வழியில பிரயோகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது என்ன வார்த்தையாக இருந்தாலும் அது தவறுதான். அதாவது இப்படி ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கிற போது இப்படி அந்த குடும்பத்திற்கு இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய தம்பிகள் அப்படின்னு சொல்ற சில பேர் என்னுடைய குடும்பத்துடைய படங்கள் மற்றும் இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு இன்னும் மோசமான வார்த்தைகளை பிரயோகிச்சு இது செய்யறது.
நீங்க பாலச்சந்திரன் இறந்த அந்த இது வெளியான அன்று, அந்த நினைவு தினத்தன்றோ ஏதோ நீங்க வந்து உங்களுடைய இணையரோடயோ யாரோடு இருக்கிற ஒருவரோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து பார்த்தீர்களா அப்படிங்கிற மாதிரி நான் அதை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கடந்து போனேன். நீங்களே அதை பேசணும்னு நான் கேட்டேன். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய பர்சனல். அதை பொதுவெளியில பேசுவது தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் அந்த மாதிரியான புகைப்படங்களை எல்லாம் கூட இங்கே பரப்பி மிக தரந்தாழ்ந்த விமர்சனம் உங்கள் மீது முன்வைக்கப்பட்டுச்சு. அது வந்து போலியான செய்தி. அதாவது இது எனக்கு திருமணமானது வந்து 2013ஆம் ஆண்டு. இது நடந்தது வந்து 2009ஆம் ஆண்டு. ஓகே. அதோட இவங்களுடைய நாங்க வந்து புகைப்படமும் அந்த உங்களோட ஒரு பெண் இருப்பது போல் நாம் தமிழர் கட்சியினர் சிலரால் பகிரப்பட்ட புகைப்படமும் எந்த புகைப்படத்தை என்னோட ஒரே ஒரு பெண் தான் என்னுடைய வாழ்க்கையில், அதாவது பெண் அம்மா, அதுக்கப்புறம் பெண் அப்படின்ற போது வந்து அது என்னுடைய மனைவி, ஒரே ஒரு மனைவி தான், என்னுடைய மனைவி தான் என்னோட இருக்கிறது. ஒரு ஒரு அது நிச்சயமா அதுல யாருக்கும் அதுல வந்து விமர்சனம் இருக்காது. அப்படி ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து பாலச்சந்திரன் கொல்லப்பட்ட நினைவு தினத்தன்று இவரை பார்த்தீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படம் பகிர்ந்தாங்க. உங்க கவனத்துக்கு வந்துச்சான்னு தெரியல. சோ அதனால இல்ல, அதாவது 18ஆம் தேதி மே மாதம் வந்து இவர்களுக்கான நினைவு நாளா நாங்க வந்து எங்களுடைய வீட்டுக்குள் செய்யறது வழக்கம். என்னுடைய பிறந்த நாள் 19ஆம் தேதி மே மாதம். அப்ப எனக்கு புரியல. அதாவது ஓகே, உங்க பிறந்தநாளை நீங்க செலிபிரேட் தவறுங்கிற அளவுக்கு பேசுறாங்களா அப்படிங்கிற அதுல நிச்சயமா நம்ம முதல் ஓராண்டு துக்கத்தை கடைபிடிச்சிருப்போம். சில வீடுகள்ல வந்து 3 ஆண்டுகள் கடைபிடிப்பாங்க, அல்லது சில வீடுகள்ல ஓராண்டு எது நல்லது கெட்டது செய்ய மாட்டாங்க. அதன் பிறகு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு இயல்பான வாழ்க்கை இருக்குதானே. கண்டிப்பாக பிறகுதான் என்னுடைய மனைவி வந்ததுக்கு பிறகுதான் இந்த கேக் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, அதுவும் 2013 இருந்து தான் துவங்கினதே ஒழிய இது 2009ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் இல்ல. ஓகே. அப்படி பார்த்தா ஈழப்போரினுடைய இறுதிக்கட்ட போரில் நடந்து கொண்டிருந்த பொழுதே அவர் வந்து யாரோடு இருந்தார் அப்படிங்கறத அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணே வந்து புகாராக கொடுத்திருக்கிறார். அவர் நேற்று கூட அதை பற்றி பேசியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நீங்க உங்களுக்கும் சீமானுக்கும் நிச்சயமா தனிப்பட்ட விரோதம் எதுவும் இருக்க போறது இல்லை. அதை தாண்டி சீமான் ஒரு பொய் சொல்லக்கூடியவர், கதை சொல்லக்கூடியவர், அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை அவசியம் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வந்தது? ஏன் அதை சொல்லணும்னு தோணுச்சு? அது ஏன் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இவர் எல்லாரையுமே மடை மாற்றுற ஒரு வேலையை செய்து கொண்டு போறது வந்து என்னால அவதானிக்க கூடியதா இருந்தது. இதுவரை காலமும் அதாவது இங்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் அவங்க கஷ்டப்பட்டு குளிர்ல போய் உழைக்கிறாங்க, அந்த பணத்தை எடுத்து இவருக்கு செய்யறாங்கன்ற போது அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்திய அரசியலை நான் மூக்க நுழைக்க விரும்பவும் இல்லை. அதோட இவருடைய இது ஒரு கட்சி, எங்களுடையது வந்து ஒரு நாடு, அதாவது தமிழம் அப்படின்றது வந்து வேற, ஒரு கட்சின்றது வேற. அப்ப இவர் கட்சியுடைய வளர்ச்சிக்கு வந்து எங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தது கூட வன்மையா கண்டிக்கணும். ஆனா அதை செய்ய வேண்டியது வந்து இங்க உள்ள அமைப்புகள் செய்யணுமே ஒழிய அதை நான் வந்து கதைக்க முடியாது. ஆனா என்னுடைய சித்தப்பாவுடைய படத்தை அங்க வச்சு கூட தவறான பிரச்சாரங்கள் செய்யறது வந்து எங்களால பார்க்க சகிக்காம, நான் சொன்ன மாதிரி இவருடைய எந்த ஒரு வீடியோவும் பாக்குறது எங்க குடும்பத்துல நிறுத்திட்டோம். இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, பாலச்சந்திரன் இறந்ததை மகிழ்வாக கொண்டாடிய ஒருவருடைய மரணத்திற்கு இவர் போய் அஞ்சலி செலுத்தி இருந்தாரு. அதாவது ஒரு சிறுவன் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அது பாலச்சந்திரன் மிக மகிழ்ந்தேன் அப்படின்னு சொன்னவருக்கு இவர் போய் நின்றுருக்காரு. இது என்னுடைய அப்பாவா இருந்திருந்தா அந்த இடத்துல போய் நின்றுக்க மாட்டாரு. அதாவது தன்னுடைய தம்பியோட மகனுடைய மறைவை கொண்டாடின ஒருத்தருடைய மறைவுக்கு என்ன ஒரு மனிதாபிமானத்துல என்னுடைய அப்பாவோ என்னுடைய குடும்பமோ அந்த இடத்துல நின்றுருக்காது. அப்ப இவர் தான் தம்பி அது என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்ற போது இவர் அந்த இடத்துல போயிருக்க கூடாதுன்றதாலதான் முதலா இவரை எதிர்த்து ஒரு பதிவிட்டேன் நான். ஓகே, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவரு மகனா இல்ல, நான் தான் அவருடைய பிரபாகரனுடைய மூத்த மகன் அப்படிங்கிறாரு சீமான். அது எப்படி அவர் இப்ப எனக்கு புரியல. அவர் சொல்றாரு அவர் எப்படி அண்ணன் மகன், என்னுடைய மகனுக்குத்தான் இவர் பெரியப்பா அப்படி என்றாரு. அதை எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப என்னுடைய அப்பா வந்து நான் பிறந்ததுல இருந்தே அவர் எனக்கு சித்தப்பா தானே. அதாவது அவர் தேசிய தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் தேசிய தலைவர் ஆகாம வேற மாதிரி எப்படி இருந்தாலும், அதாவது இவர் சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களுடைய மகளுக்கு பெரியப்பான்னு சொல்றாங்க மேடையில, இவருக்கு அண்ணன்னு சொல்றாங்க, இவருடைய மகனுக்கு பெரியப்பான்னு சொல்றாரு, இவர் அருணாண்டிய அண்ணின்னு சொல்றாரு, ஸ்ரீமாமா மச்சான்னு சொல்றாரு. ஆனா கார்த்திக்கு மட்டும் சித்தப்பான்ற போது அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு உடனே கொடி பிடிச்சிட்டு ஓடி வந்துடுறாங்க இந்த இவருடைய தம்பிகள்.
ஏன்னா கார்த்திக் விமர்சிட்டீங்க, அதுவும் நிதியை கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி வேற நீங்க ஒரு கருத்தை முன் வச்சிட்டீங்க. எந்த ஒரு கேள்வியும் இருக்கு. 2004ஆம் ஆண்டு இவங்க ஒரு அறிக்கை வெளியிட்ட மாதிரி இப்ப ஊடகத்துல எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. 2004ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிட்டா அது எனக்கு 2004ஆம் ஆண்டே எங்க வீட்டுல கொண்டு வந்து தந்திருக்கணும். 2004 தந்திருந்தா நாங்க உடனே சித்தப்பாக்கு அனுப்பி இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்டிருப்போம். அதாவது உங்களை வந்து இப்ப குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டதாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறதாக ஒரு அறிக்கை பரப்புறாங்க. தமிழிலிருந்து ஒதுக்கி வச்ச மாதிரி இது ஒரு கடிதம் போய் கொண்டிருக்கு பார்த்தேன். அது 2004ன்னா 2004 எழுதி கொண்டு வந்து கொடுத்துடணும், உடனே கொடுத்துடணும். அதை வச்சுட்டு 2023ஆம் ஆண்டையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து வீர வணக்கம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னா நாங்க அதை செய்யக்கூடாது, அதை நிறுத்தணும் என்றதுக்காக இப்படி ஒரு போலியான அறிக்கை தயாரிக்கப்பட்டது. சித்தப்பா உயிரோடு இருக்கிற பொழுதுல இதை கொண்டு தந்திருக்கணும், அப்பதானே நாங்க உண்மையா பொய்யா நிரூபிக்க முடியும். அவர் இல்லாத பொழுது அங்க இருந்து வந்தது மாதிரி, அதுவும் 2004 வந்தது 2023 வரை ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. நேற்று வந்து ஒரு அறிக்கை வெளியாச்சு, விடுதலை புலிகள் அமைப்புன்னு சொல்லி சுவிட்சர்லாந்துன்னு போட்டு ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு. அந்த அறிக்கையில் வந்து பிரபாகரனை கொச்சைப்படுத்துகிறார் சீமான், அதை நாங்கள் கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் தேவையில்லாமல் பிரபாகரனை தொடர்புபடுத்தி தமிழ்நாட்டு அரசியலை செய்வது, இந்திய அரசியலை செய்வதில் நாங்கள் எச்சரிக்கிறோம். பெரியாரை பிரபாகரனுக்கு எதிராக நிறுத்துவதை எச்சரிக்கிறோம். அவர் இதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்பது போன்ற ஒரு அறிக்கை வந்துச்சு. நானும் வந்து புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில டயஸ்பரால விசாரித்தேன். எஸ், அது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய போராளிகளிடமிருந்து வந்த அறிக்கை தான், அது போலியானதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க. நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்தீங்களா? அது உள்ளபடியே போராளிகளிடமிருந்து வந்த அறிக்கை தானா? இல்ல, கட்டாயம் வந்திருக்கலாம். என்னன்னு சொன்னா உணர்வானவர்கள் எங்களுடைய சித்தப்பாவோட கடைசி வரைக்கும் நின்று அவருக்காகவே உயிர் வாழ்றவங்க வந்து இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடா கூட அது இருக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு அறிக்கை அங்கிருந்து வந்திருக்க கூட அப்படிங்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படிங்கிற நிறைவு கருத்தை நான் வந்து உங்ககிட்ட இருந்து பெற விரும்புகிறேன். இந்த பிரச்சனை இவர் வந்து உண்மைகளை சொல்லணும். அதாவது இப்ப அங்க நடந்த விஷயங்களா சொல்லணும். அதே மாதிரி வந்து நான் கேட்கிறேன், அதாவது இவர் சொல்றாரு கார்த்திக் வந்து இவங்க பிழையான தகவல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. 3 வயதுல நான் இந்தியா வந்தேன், 18 வயதுல டென்மார்க் வந்தேன். இப்ப இங்க வந்து அப்ப நான் இருக்கிற போது இவர் கேட்கிறாரு இவர் என்ன பண்ணாரு தமிழீழத்திற்கு அப்படின்னு எல்லாம் கேட்கிற போது இவர் என்ன செய்தாரு தமிழீழத்திற்கோ அல்ல தமிழக மக்களுக்கோ என்ன செய்தாரு அப்படி என்ற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். அதாவது ஈழத்தமிழர்கள்ட்ட திரள்நிதி சேர்க்கிறாரு, ஆனா ஈழத்தமிழர்களுக்காக இவர் என்ன செய்திருக்காரு? இதுவரை மேடையில ஏறி தன்னுடைய பெருமைகளை மட்டும்தானே பேசிட்டு வர்றாரு. பட் அவர் சொல்றது வந்து திருப்பி அதான் போராட்டத்தையே பிரபாகரன் இவரிடம் தான் கையளித்தார் அப்படிங்கறதான இப்ப பஞ்சாயத்தா இருக்குது. அது வந்து இன்னும் இங்க சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா அங்க வந்து ஒழுக்காற்று நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சில இப்ப ஒழுக்கம் இல்லாத ஏதாவது ஒரு நடவடிக்கை நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டது உண்டு. அப்ப இவங்க ஒரு அறிக்கை இப்ப வெளியிட்டு இருக்காங்க, இந்தியாவில இருக்கிற இவரை தேடி அதை ஒப்படைச்ச மாதிரி போட்டிருக்க போது நிறைய போராளிகள் கொந்தளிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இப்படி ஒரு ஆள்கிட்ட தேடி கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அங்க மட்டுமே மத்தாக்களை தண்டிச்சாங்க, அவங்களுக்கு மட்டுமே ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்ற கோபம் இங்க நிறைய தமிழர்கள் மத்தியில எழும்பி இருக்கிறத என்னால பார்க்கக்கூடியதா இருக்கு. இவருடைய ஒழுக்கம் சார்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது நீங்க கூட அந்த பேட்டியில சொல்லியிருந்தீங்க, ஈழப்போரினால் பாதிக்கப்பட்டு கைம்பெண்களாக இருக்கக்கூடியவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சில பெண்களை ஏமாற்றினார் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க அதுல வச்சிருந்தீங்க. இவர் அப்படி பெண்களை ஏமாற்றி இருக்கிறாரா? அதாவது இவர் திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏமாற்றினார் அப்படின்றது வந்து சொல்லி அவர்களுடன் நான் அதுக்குள்ள போக விரும்பல, ஆனா கைம்பெண்ணத்தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி, ஆனா அவங்க சில பேர் இவருடைய குணம், அதாவது அவர் விஜயலட்சுமி அவர்களுடன் இருந்தது வந்து தெரிஞ்சும் நிறைய பேர் இங்க வந்து அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அப்படி அதாவது ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு, அவங்களே சாட்சி தானே, அதை இத்தனை தடவை அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கூட ஒரு சாட்சி வந்து வந்திருக்கு, சேரலாதன் அவர்கள் பேசுற போது அவங்க கூட இருந்திருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது பொய் இல்ல, அதாவது நிறைய பேர் அவங்கள தவறா சித்தரிச்சிருக்காங்க, ஆனா அவங்க சொன்னது அவ்வளவு உண்மைன்றது இப்ப நிரூபணம் ஆகி இருக்கு தானே எப்படி இருந்தாலும். சோ அந்த மாதிரி அங்கேயும் வந்து அந்த மாதிரியான சில பெண்களை அவர் வந்து திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி இருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வாக்குறுதி கொடுத்து அவர் அதை பத்தி நான் போக விரும்பல, இந்த சூழ்நிலையில நான் போக விரும்பல, அது அநாகரிகமா இருக்கும்னு விருப்பம் இல்லைன்னா அதை பத்தி நான் பேச வரும்ல. ஏன்னா நீங்க அந்த பேட்டியில சொல்லியிருந்தீங்க, அதனால நான் கேட்டேன். இல்ல அந்த ஒழுக்கம் சார்ந்த அது கூட ஒரு விதத்துல நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொன்னா நான் ஈழத்து மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்தார். ஆனா இவருடைய
குணத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ அவங்க விரும்பாததால அவங்க அதை மறுத்துட்டாங்க கனவு. அதனாலதான் இவர் அதே போல இவர் சொல்றாரு. இப்ப நிறைய விஷயங்கள் சொல்ற போது சித்தப்பாக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவருடைய மகளை தான் இவர் திருமணம் முடிச்சிருக்காரு. அப்ப அத வந்து எங்களுடைய ஈழத்து தமிழர்கள் யாருமே அதை பத்தி கவலைப்படல. இப்ப என்னுடைய சித்தப்பாக்காக குரல் கொடுக்க வந்த எனக்குத்தான் சில ஈழத்து தமிழர்கள் வந்து இவரோட சேர்ந்து அவர்களும் சிலரும் அப்படி இவர் செய்த எந்த ஒரு தவறையுமே யாருமே கேட்கறதும் இல்ல, சுட்டி காட்டுறதும் இல்ல. அதை கண்ணை மூடிட்டு இவர் வந்து தமிழ் தேசியத்துக்காக வாழ்றாருன்ற மாதிரி அவங்க ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி. நேற்று வந்து ஒரு விமர்சனம் இவர் மீது எழத் தொடங்கி இருக்குது. ஒரு 2-3 தினங்களாகவே புலம்பெயர் தமிழர்கள் சிலர் பேசினப்போ வைக்கிறாங்க. இங்கேயும் ஊடக விவாதங்களில் அந்த விவாதம் எழுந்துச்சு. என்ன விவாதம் அப்படின்னா, இவர் இறுதிக்கட்ட போரின் பொழுது அங்கே அதற்கு முன்பாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பழனிடம் வந்திருக்கிறார், வைகோ வந்திருக்கிறார், கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர்மணி, எல்லோரும் வந்த பொழுது திருமாவளவன், அப்பொழுதெல்லாம் போராளிகளுக்கு பின்னடைவு ஏற்படவில்லை. இவர் ஒரு முறை போய் 13 நாட்கள் அங்கே இருந்தார், ஒரு முறை பிரபாகரனை சந்தித்தார், அதன் பிறகு இந்தியா வந்தார், அதன் பிறகுதான் போராளிகளுக்கு தொடர் பின்னடைவு என்று சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர்தான் அவருடைய தங்குமிடங்கள், அவருடைய பதுங்கிடங்கள், அங்கு இருந்த வரைபடம் போன்றவற்றை இங்கே உளவுத்துறைக்கு இவர்தான் வந்து இங்கிருந்து வந்து அவர்களுக்கு எதிரான ராணுவம் உள்ளிட்டவற்றிற்கு இவர்தான் செய்திகளை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறதாக ஒரு விமர்சனம் நேற்று முதல் எழத் தொடங்கி இருக்கிறது. நீங்க இந்த விமர்சனம் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும், அதற்கு வாய்ப்பு இருக்குது, அது போன்ற சந்தேக பார்வையோடு அணுகிறீர்களா அல்லது அதை உறுதியா நம்புறீங்களா? இந்த விமர்சனத்தை பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது இவர் இப்ப நடந்து கொண்ட விதத்தை பாக்குற போது, இப்ப அதாவது என்ன திட்டினதுக்கு அப்புறம் நடந்து கொண்ட விதத்தை பாக்குற போது இவர் இதற்கான வாய்ப்பு 99% இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அருணா ஆண்டி அவங்க எல்லாம் வந்து குடும்பமா போயிருக்காங்க சமாதான பேச்சுவார்த்தை காலத்தின் பொழுது, மற்றும் அவங்களுடைய தந்தை இறந்த பொழுதெல்லாம் போயிருக்காங்க. அப்ப சித்தி ஆட்கள், சித்தப்பாட்கள் அவங்க இருந்த இடங்கள் எல்லாம் இவருக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த நேரத்துல இவர் பழகிட்டு இருந்தாரோ என்னவோ அது எங்களுக்கு தெரியாது. அப்ப இவர் கன இடங்கள்ல இவர் தரவுகளை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம், இப்ப அவர் எந்த இடத்துலயுமே அவர் அதை நிறுத்தல, எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் நிறுத்தல, எல்லாத்தையுமே அவர் ஊக்கப்படுத்தி கொண்டு வர்றாரே ஒழிய எதையும் நிறுத்துற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப அதற்கான வாய்ப்பு நிறைய அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நான் பாக்குறேன். இது நான் செய்தியில நேற்று பார்த்துத்தான் எனக்கும் இந்த சந்தேகம் வந்தது. அதாவது இவர்தான் ஏதாவது செய்திருப்பாரோ, அது நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இவர் மேல எனக்கு நேற்று செய்தி பார்த்ததுல எழுந்தது. தொடங்கி இருக்குங்கிறீங்க. ஏன்னா அதன் பிறகுதான் ஒரு பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து பலரும் அந்த செய்தியை பார்க்கிறார்கள். அதன் பிறகு இவர் போய் வந்த யாருமே எவ்வளவோ பேர் போய் வந்திருக்காங்க இதுவரை. இது நேற்று சொல்ற போது எங்களுக்கும் குடும்பமாவே நாங்க பேசிக்கிட்டோம். அதாவது என்னன்னு சொன்னா, இவர் தான் வந்து இதுகளை சொல்லிக் கொடுத்தது. ஏன்னா இவர் சித்தப்பாவை பத்தியே ரொம்ப அசிங்கமா எல்லாம் பேசியிருக்காரு. அதாவது இவராலதான் தனக்கு பிரச்சனை. இவரோட ஸ்கைப்ல கூப்பிட்டது அவர் இல்ல, அவர் பேசல, யாரோ பேச வந்ததுக்கு சித்தப்பா தடுத்துட்டு இவரால எனக்கு தலைவலி, இவராலதான் நான் இந்த கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரி அழுத்துக்கிட்டு தானே போய் பேசினதா சந்தோஷ் அவர்கள் சொல்லி இருந்தாரு. அப்படி இருக்க போது இவர் என்னென்னத்தை பார்த்துட்டு வந்தாரு, யார் யார் கூட தொடர்பு வச்சிருந்தாரு, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மேப் போட்டு வந்து கொடுத்தாருன்றது எங்களுக்கு தெரிய போறது இல்ல. அடுத்தது என்னுடைய முக்கியமான கேள்வி, ஒரு மோசடி கும்பல் வந்திருக்கு. அந்த மோசடி கும்பல் எங்களுடைய சித்தப்பா இருக்கிறதா சொல்லி நிறைய இடத்துல பணம் வசூலிச்சுட்டு இருக்காங்க. அதுல அருணா ஆண்டில இருந்து எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட உடந்தையா இருக்கிற போது இவர் தான் தம்பி, தான் வந்து தலைவருடைய கோட்பாடுகளின் படிதான் போய்கொண்டிருக்கிறேன், அவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி இருக்கிற போது ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு? இவர் அமைதி காக்குறது, இவர் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறத பாக்குற போதே இவரும் அந்த கும்பல்ல இருக்கிறார் என்ற சந்தேகத்தை எல்லாருக்குமே வர வச்சிருமே இல்லையா? கண்டிப்பாக அந்த சந்தேகம் தான் நாளுக்கு நாள் இங்கே பலருக்கும் அழுத்துக் கொண்டிருக்கிறது. அதை திசை மாற்றுவதற்கு அந்த சில புகைப்படங்கள் அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாருங்க. அதாவது இந்த மோசடி கும்பல்ல இங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊடகங்கள் சந்திப்பெல்லாம் செய்திருக்காங்க, நேர்காணல்கள் வழங்கி இருக்காங்க. அவங்க இவரை வந்து சந்திக்கிறாங்க, இவர் கூட தங்குறாங்க, இவர் புகைப்படம் எடுத்துக்கிறார், அவங்க கூட நிற்கிறார். இவர் கட்டாயம் இந்த ஊடகங்கள் எல்லாம் பார்க்காத ஆள் இல்லை, இவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. அப்ப அவர் கேட்க மாட்டாரா, அண்ணன் இருக்கிறாரா, நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்ப இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வந்து பாக்குறீங்க, நான் தானே அது நம்பல, அப்படி அந்த 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 ஒரு முரண் இருக்குத்தானே. அதே போல இவருடைய நாம் தமிழர் கட்சி டென்மார்க் பொறுப்பாளர் அவங்களோட சேர்ந்து பயணப்பட்டு ஒவ்வொரு சந்திப்புலையும் இதுதான் தங்கை, இதுதான் தங்கை, இதுதான் அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு அவரும் தானே நிக்கிறார், புத்தகத்தை வாங்குறாரு,
அந்த அவங்களோட கூட பயணிச்சிட்டு இருக்காரு. அவரை இதுவரை ஒதுக்கி வைக்கவே இல்லை. எத்தனையோ தடவை இவருக்கு தகவல் போயிடுச்சு. நான் நீங்க இதை தொடர்ச்சியா பேசுறதுனால எனக்கு ஒரு சந்தேகம் திரு கார்த்திக். இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருந்தா சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் நகர்த்தலாம். இன்னைக்கு இது ஒரு 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 அதிகபட்சம் 1 மாதம் அல்லது 1 வாரம் போதும். இதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னா இது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். நீங்க இப்ப வந்திருக்கக்கூடியவர் அவருடைய வாரிசுன்னு அவர்கள் சொல்லிட்ட பொழுது, அவர் மோசடி செய்கிறார் என்று சொல்லிட்ட பொழுது, இவர்கள் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதன் மூலம் நிரூபிச்சுட்டா முடிஞ்சு போச்சே. அது ரொம்ப எளிதானது தானே. அது நாங்க அந்த பொழுதே நாங்க ஒத்துக்கிட்டோம். டிஎன்ஏ டெஸ்டுக்கு அப்ப எல்லாருமே நாங்க ஆயத்தமா இருக்கிறோம்னா அவங்க வரவே இல்லை. அதாவது அவங்க என்ன கெட்டவனா சித்தரிக்க நினைக்கிறாங்களே ஒழிய நீங்க தயார் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அவங்க தயார் இல்ல. அவங்க தயார் இல்ல. அதே மாதிரி அவங்க எங்கள் குடும்பத்தை ஒரு அவமானப்படுத்தணும் அப்படின்றது அவங்களோட குறிக்கோளா இருக்கே ஒழிய தங்களை நிரூபிக்கணும்ன்றது அவங்க எந்த இடத்துலயுமே முன்னெடுத்தது இல்லை. ஓகே. சோ இப்படி தொடர்ச்சியாக பல சிக்கல்களையும் பல குழப்பங்களையும் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சில புகைப்படங்களை நீங்க அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சீமான் தொடர்பான புகைப்படங்கள் நான் அதையும் பார்க்கிறேன். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தினீர்கள். என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்தினீர்கள். பிரபாகருடைய மகள் என்று வந்திருப்பவருடைய நோக்கம் என்ன அப்படின்றத பற்றிய உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க. சீமான் உள்ளிட்டவர்களோடு புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இணைந்து பணத்திற்காக இதை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்ச நேர்ந்த நன்றி திரு கார்த்திக். நன்றி சார். நிறைவேற்றலாம் சொந்தங்களே. திரு கார்த்திக் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய பார்வையில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களிலிருந்து அவர் பெற்ற தரவுகளிலிருந்து அவருக்கு இருக்கக்கூடிய தரவுகளிலிருந்து தொடர்ச்சியாக அவர் சீமானை அவருடைய போலி முகத்திரையை கிழித்து வருகிறார். அவருக்கும் பார்த்த உங்களுக்கும் நன்றி. தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.